எதிரிகளை அழிக்கும் சத்ரு யாக பூஜா. இப்ப சத்ருன்னா திமுக அழிக்கிறதுக்கா? சிருஷ்டி சாய்பாபாவுக்கு போனாரு. இப்ப அடுத்து எங்க போறாரு? நாகூருக்கு போறாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி. திரிஷாவோடு நீங்கள் விமானத்தில் சென்றால் உங்களுக்கு லக்கடிக்குன்னு சொன்னாரா? திரிஷா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அண்ணாச்சி என்ன கூட்டு போக சொல்லுங்கன்னா பிளைன்ல ஏத்திட்டு கூட்டு போயிருக்கோம். ஜோதிடர் போய் நாகூருக்கு போகணும்னு சொல்ல மாட்டான். கிறிஸ்தவ கோயிலுக்கு போகணும்னு ஜோசியெல்லாம் சொல்ல மாட்டான். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ புனித ஸ்தலங்கள், அதாவது ஸ்ரீரடியா இருக்கட்டும், திருச்செந்தூர், இந்த மாதிரியான கோவிலுக்கு போயிட்டு இருக்காரு தொடர்ந்து. அதுவும் இல்லாமல் அவர் கிறிஸ்டியன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி கோவில் ஸ்தலங்கள் போக காரணம் என்ன? கூட ஒரு ஜோதிடரையும் வைத்திருக்கிறாரு. பின்னணி என்ன சார் இதற்கு? ஒரு மனுஷனுக்கு கடவுள் நம்பிக்கை என்பது அவனுடைய எண்ணத்தை பொறுத்தது. அது முட்டாள்தனமான எண்ணமா நல்ல எண்ணமா அப்படின்ட்டு நான் சொல்ல முடியாது. அது அவனுடைய நம்பிக்கை. அவன் கல்லை வணங்குவான், கடவுளை வணங்குவான், மனுஷரை வணங்குவான், மரத்தை வணங்குவான், பாம்பை வணங்குவான், பாலை ஊற்றுவான். இது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நம்பிக்கை. இப்போ விஜயை பொறுத்தவரை தன்னை ஒரு செக்யூலர் தலைவராக காட்டிக்கிறாரு இல்லை, அவர் அந்த மாதிரி ஆள் தான். ஒரு மத வெறுப்பு கிடையாது விஜயை பொறுத்தவரை. மதத்தில் வெறுப்பு கிடையாது. அவர் ஜோசப் விஜய் கத்தோலிக்க வெள்ளாளர் பிரிவை சார்ந்தவர். அவங்க அப்பா பேர் என்னது? எஸ். ஏ. சந்திரசேகர். இவர் கத்தோலிக்கர். அதாவது கிறிஸ்தவத்தில் 2 சமூகம் இருக்கு பார்த்தீங்களா? ஒன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், மேரியை வணங்கக்கூடியவங்க. மற்றொன்று பிதா என்று சொல்லிக்கூடி இயேசுநாதரை பிதாவுடைய பிள்ளையா வணங்குறவங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவர் ஒரு மத சகிப்புத்தன்மை கொண்டவர். எம்மதமும் சம்மதம். இப்போ சிலவன் கொள்கையாக இருப்பான், எம்மதமும் சம்மதம் இல்லை, நான் சொல்கிறதான் கரெக்டுமா. உடனே நம்ம என்ன சொல்கிறது? அவனை தப்பாக நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அது அவன் நம்பிக்கை. கடவுளே இல்லைன்னு ஒருத்தன் இருக்கான். உடனே சொல்லுவான் நாங்கள்லாம் மதத்துக்கு அப்பாற்பட்டு. இதான் கடவுளே இல்லைங்க. அது அவன் கொள்கை. இப்போ இடதுசாரி இருக்கான், கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கான், திராவிட கழகம் இருக்கான், கடவுளே இல்லைம்மா. அது அவன் கொள்கை. ஒரு கடவுள் தான் இருக்கான், அல்லாஹ் மட்டும் தான் இருக்காங்க முஸ்லீம். அது அவன் கொள்கை. கடவுள் மனுஷனா பிறந்தாருன்னா அது ஜீசஸ் கிரைஸ்ட், அது அவன் கொள்கை. இல்லை 33 கோடி தேவர்கள், அசுரர்கள் எல்லாமே அத்வைதம், உலகமே கடவுள். காத்து கடவுள், சூரியன் கடவுள், குரங்கு கடவுள், மாடு, இப்படி எல்லாவற்றையும் வணங்குறாங்க. கடவுளுடைய அவதாரமா, அது அவன் கொள்கை. இப்போ நம்ம இதெல்லாம் தாண்டி விஜய் யார்? இப்போ அவர் ஏற்கனவே இப்போ 2-3 இடத்துக்கு போயிருப்போம். 2 இடத்துக்கு போயிட்டார். ஒன்று செந்தூர் முருகன். அது சும்மா போகலை, பெரிய ஃப்ளைட்டில் தானே போய் இறங்கினார். இது வடகை விமானத்தில் போய் இறங்கி திருச்செந்தூர் போனார். தூத்துக்குள்ள இறங்கியிருப்பார், என்னமோ தெரியல. எதிரிகளை அழிக்கும் சத்ரு யாக பூஜா. சத்ருக்களை அழிக்கும் பூஜா. இப்போ சத்ருன்னா திமுக அழிக்கிறதுக்கா? இப்போ அவருக்கு ஒரே எதிரி, அரசியல் எதிரி தானே திமுக. வேற தனிப்பட்ட பங்காளி சண்டை ஒன்றும் கிடையாது. அதுக்கு போனார் அப்படின்னு சொன்னாங்க. அதை அவர் செஞ்சு முடித்தார். உடனே அங்கேருந்து எங்கே போயிட்டார்? சிருஷ்டிக்கு போயிட்டார். சிருஷ்டின்னு அங்கே இருக்குது, சிருஷ்டி சாய்பாபா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. உடனே அங்கே நம்ம கனிஷ்கான்னு ஒரு நடிகை அவங்கள சந்திச்சார். இப்போ இதெல்லாம் யாருன்னா தமிழ்நாட்டில் இந்த தினமலர்ன்ற ஒரு படம், ஒரு பேப்பர் இருக்குது. அவன் எப்படின்னா ஒரு இந்து விஷம கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிகையே இந்து விஷமத்தை திணிக்கும். எவன் திணிச்சாலும் நான் சொல்லுவேன், இந்து மத அனுஷ்டானங்கள் பக்தி அது வேற. இவன் விஷம்னா அந்த ஹிந்து இதுகளை தூண்டி விடுறது. ஒருவன் நம்பிக்கை கொண்டு போறான், அவன் தப்பு இல்லை, அது அவனுடைய நம்பிக்கை. இயற்கையாக அந்த தினமலர் பத்திரிகை என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனா ஜோசியர்களுடைய சொல்லு எல்லாமே அவர் கேட்பாராம். இத்தனை மணிக்கு தான் காலை எடுத்து வைக்கணும், 10-11க்கு போனால் தான் காரியம் விளங்கும், 10-12க்கு போனால் அது காரியம் விளங்காது. அப்படி நிறைய பேர் இருக்கான். இப்போ இளையராஜா வீட்டில் ஒரு சின்னது குண்டூசி விழுந்துட்டா கூட உடனே ஜோசியனை கூப்பிட்ருவான். என்னப்பா குண்டூசி கீழே விழுந்துட்டு கண்ணாடி உடஞ்சிட்டு. இப்போ நாங்கள்லாம் வளர்ந்தது எங்களுக்கு ஜோசியம்லாம் தெரியாது. இப்போ என் பொண்டாட்டிக்கே தாலி கிடையாது.
இப்போ என் பொண்டாட்டிக்கு தாலியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. நாங்கள் அப்படி தான் வளர்ந்துட்டோம். அப்போ ஜோசியம் என்ன தெரியும் எனக்கு? நாங்கள் எங்கேயா போயிட்டு இருப்போம், பிள்ளை ஸ்கூலில் சேர்க்க போவோம், இல்லை கடைக்கு போவோம், நல்ல காரியங்களுக்கு போவோம், ஏத்தாப்புல பணம் போவோம், நல்லா சகுனம் தான் நாங்கள் போயிட்டே இருப்போம். எங்களுக்கு தெரியாது. எனக்கு ஜோசியை பற்றி நம்பிக்கையும் இல்லை, தெரியவும் செய்யாது. அப்போ இவருக்கு அது தெரியுது. அப்போ அவர் சொன்னாராம், அந்த ஜோசியர், முதல்ல செந்தூர் முருகனுக்கு போய் நீங்கள் என்னது சத்ரு யாகம், சம்ஹாரம், சத்ரு சம்ஹார யாகம், சூர சம்ஹாரம் இருக்குல்ல, அந்த சூர சம்ஹாரம் முருகனுக்கு தானே செய்வாங்க. அந்த சத்ரு சம்ஹார யாகம் நீங்கள் அங்கே பண்ணுங்க. ஏத்தாப்புல காலியாயிரம் சூரியன் சொன்னானா நிலவு தெரியல, அது அவருடைய இது. அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, அது நம்பிக்கை. அப்புறம் நம்ம சிருஷ்டி சாய்பாபாவுக்கு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து முஸ்லீம் ப்ரேயர் இதில் கலந்துக்கிட்டார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதில் இந்த நோன்பு கஞ்சி குடிக்கிறதுல, நோன்பு கஞ்சி இன்னைக்கு பல பேர் வந்து அரசியல் கஞ்சி ஆக்கிட்டான். நோன்பு கஞ்சியில் ஒரு புனிதமும் இல்லை, ஒரு இளவும் கிடையாது. அவ்வளோ பேரும் போய் நோன்பு கஞ்சி குடிக்கான். நோன்பு கஞ்சி குடிக்கிறிய, அதில் என்னடா உண்மை? அவன் பசிச்சிருக்கான், சாயந்தரம் 14 மணி நேரம் பசிச்சிருக்கிறவனுக்கு பசிக்குது. அந்த பசியை போக்குறதுக்கு வயிறு எம்டியாக இருக்கனால பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசி வெந்தயம் நெய் தேங்காய் பால்லாம் போட்டு குடிக்கிறான், வயிறு கம்முன்னு ஆயிடுது. அவ்வளோதான். எல்லாரும் தொப்பி போட்டு போய் நோம்பு கஞ்சி குடிக்கான். அந்த விதத்தில் பாஜகக்காரன் மட்டும் போக மாட்டான், நான் தொப்பி ஊன மாட்டேன்றான். இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். அப்போ அவர் நோம்பு கஞ்சி குடித்தார், இஸ்லாமிய ப்ரேயரில் கலந்துக்கிட்டாரு, தொழுகை நடத்தினார். யார்? விஜய். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறாரு. நல்லா கவனிங்க. சிருஷ்டி சாய்பாபாவுக்கு போனார். இப்போ அடுத்து எங்கே போகிறாரு? செய்தி வந்திருக்கு தெரியுமா உனக்கு? எங்க சார்? நாகூருக்கு போகிறார். நாகூருக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி. இப்போ இதில் சில செய்திகள் இருக்குது. என்னன்னா, திரு விஜய் அவர்கள் எல்லா மதங்களையும், எல்லா அனுஷ்டானங்களையும், எல்லா சாஸ்திரங்களையும், எல்லா விதமான அதாவது என்ன சொல்றது சம்பிரதாயங்களையும் அவர் நம்புகிறார். ஹீ இஸ் பிலீவ் தட். எல்லாவற்றையும் அவர் நம்புகிறார். நம்பலாமா நம்பக்கூடாதா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவருடைய நம்பிக்கை, அவர் அதை செய்கிறார். நான் சொல்றேன் புரியுதா? அவருடைய நம்பிக்கை தானா இல்ல அவர் கூட இருக்க ஜோதிடர் சொன்னதால இதெல்லாம் செய்யறாரு? இல்ல, அவர் ஜோதிடர் சொன்னதை செய்கிறார். ஜோதிடர் தான் சொல்லியிருக்கார். ஜோதிடர் அவர் போய் நாகூருக்கு போகணும்னு சொல்ல மாட்டார். கிறிஸ்தவ கோயிலுக்கு போகணும்னு ஜோசியெல்லாம் சொல்ல மாட்டான். ஜோசியன்னாலே இந்து ஜோசியராக தான் இருப்பான். அந்த ஜோசியர் என்ன சொன்னான்? ஜோசியர் கதை ஒன்று சொல்லட்டா? நம்ம ஒரு அண்ணாச்சி இறந்து போயிட்டார். அவர் சரவணபோ அண்ணாச்சி. அவர் நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அவர் மீது பெண்கள் பிரச்சனைகள் வந்துச்சு, கொலை இதெல்லாம் வந்துச்சு. சும்மா அவர் நல்ல மனுஷன். இயற்கையிலே ராஜகோபால் அண்ணாச்சின்னா நல்ல மனுஷன், அவர் அருமையான மனிதன். அந்த நல்ல மனிதரை கெடுத்தது ஜோசியம். 137 பிராஞ்சே என்னமோ வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். அண்ணாச்சி, இந்த பெண் கண் உங்களுக்கு ரொம்ப நல்லா அனுக்கிரகம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், இவளை முடித்தால், ஏற்கனவே வள்ளியம்மான்னு ஒன்று முடிச்சாரு, அப்புறம் கீர்த்திக்கான ஒரு ஐயரம்மாவும் முடிச்சாரு, அந்த பெண்ணை முடித்தால் உங்களுடைய தொழில் விருத்தியாகி 1000 கடைகளை கொண்டு வந்துடுவீங்க என்றார். அவர் ஜோசியத்திலே நம்பினவர். அவர் ரொம்ப வறுமையில் உள்ள மனுஷன். யாரு? சரவணபவா ஹோட்டல் பேர் என்னது? ராஜகோபால் அண்ணாச்சி. எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான். ரொம்ப சொந்தமாக நல்ல மனிதர், உழைத்து முன்னேறியவர். அவரால் பல குடும்பங்கள் பேர்பட்டது. இந்த ஜோசியத்தை நம்பினார். அந்த பெண்ணை அடைவதற்கு முயற்சி பண்ணார். இந்த பெண்ணுடைய ஜீவஜோதி அந்த பெண்ணுடைய அப்பா இவர் கடையில் தான் வேலை பார்த்தார். அவருக்கு வேதாரண்யம் பக்கத்தில் உள்ள ஊர். அப்புறம் ஃபாரின் மினிஸ்டராக போட்டார். கடைசியில் இவர் பிரான்சிஸ்ன்னு ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சது. இந்த பொண்ணை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால காமத்துக்காக அடையில, ஜோசியத்துக்காக. நல்லா புரிஞ்சுக்கும். அவர் இப்போ பணம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு பணத்தை விட்டா எவ்வளோ பேர் பொம்பளைகள் கிடைப்பாங்க, ஆம்பளைக்கு கிடைப்பாங்க. அப்படித்தானே இப்போ நாடு போயிட்டு இருக்கு. இந்த ஜோசியத்தை ப்ரூவ் பண்ணணும், உண்மையாக ஆக்கணும் அப்படின்னு அந்த அண்ணாச்சிக்கு தவறான வழிகாட்டுதலை கொடுத்தாங்க ஜோசியக்காரங்க. அதை நம்பி போனார். கடைசியில் அந்த புருஷன்கிட்டேருந்து பொண்டாட்டியை பறிக்கிறதுக்கு மலையிலேருந்து தள்ளி விட்டு கொலை செஞ்ச வழக்கில் 10 வருஷம் 20 வருஷம் ஜெயில் தண்டனைப்பட்டார். முதல்ல 10, அப்புறம் என்னமோ 60 வருஷம் தண்டனை. அந்த மன உளைச்சலே அவர் இறந்து போயிட்டார். இன்றைக்கு அவர் தொழில்கள்லாம் நசுங்கி போச்சு. இந்த அளவிற்கு இந்த ஜோசியம் மனிதர்களை வேறு விதத்திலும் மாற்றும். ஆகவே ஜோசியக்காரர்கள் தான் சொல்லித்தான் இதை போகிறார் என்று தினமலர் பெரிசா போட்டான். ஏன்னா தினமலர் ஜோசியத்தை நம்புறவன், இந்து அனுஷ்டானங்களை நம்புறவன்,
ஹிந்து அனுஷ்டானங்களை நம்புறது வேறங்க. நான் 2 ஹிந்துக்கள் உண்டுங்க. கடும்போக்குவாதிகளும் ஹிந்து உண்டு, விஷம் பிடித்த ஹிந்துக்களும் உண்டு. புரியுதா? எல்லா மதத்திலையும் கடும்போக்குவாதியும் தீவிரவாத தன்மை கொண்ட முஸ்லீமும் இருக்கான். அது மாதிரி கிறிஸ்தவன்லேயும் இருக்கான் நிறைய பேர். அவன் என்ன பண்ணுவான், இந்து சாமிகளெல்லாம் திட்டுவான், சாத்தான்கள். அப்படிலாம் பேசக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டா அவன் நம்புறத நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ஜோசியனுடைய சொல்ல கேட்டு தான் திரு விஜய் அவர்கள், நான் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் விளாவாரியாக பேசுகிறேன், அதனால் திருச்செந்தூருக்கு போய் சமூகார யாத்திரை போனார், சிருஷ்டிக்கு போனார் சாய்பாபாவுக்கு. இப்போது அடுத்து போகிற 2 ஹிந்து தலங்கள் அல்ல, ஒன்று கிறிஸ்தவ வேளாங்கண்ணி, இன்னொன்று எது முஸ்லீம் தர்கா. அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு செக்யூலர் தலைவராக தனக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறார். ஆனா இதற்கிடையில பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. த்ரிஷா அவர்களுடன் தான் விஜய் அவர்கள் பயணம் செய்யறாரு, அவர் போகக்கூடிய அந்த விமானத்திலே த்ரிஷா அவர்களும் கூட இருக்கிற மாதிரியான செய்திகளும் வந்துட்டு இருக்கே சார். த்ரிஷா கூட போறது செய்தி இருந்தாலும் அது நம்ம என்ன பேச, அவருக்கு த்ரிஷாவை பிடிக்குது, 4ஷாவை பிடிக்கும், 5ஷாவை பிடிக்கும், 2ஷாவை பிடிக்கும். ஆனா இப்ப த்ரிஷாவை அவருக்கு பிடிக்குது. அதை பத்தி நான் என்ன மாத்த முடியும்? இல்ல அதுலயும் ஜோதிடர் ஏதாவது சொல்லிருப்பாரா, இல்ல இவங்க கூட போகணும் அந்த மாதிரி இருக்கும்ல? சொல்லுவாங்க, ஜோதிடர்களுக்கு காசை கொடுத்தா ஏதாவது உளருவான். அவங்களுக்கு ஃபுல்லாவே அது நிறைய நம்பிக்கை உள்ளவன்னு சொல்லுவான். ஜோசியத்தை வச்சுதான் வாழ்க்கை இருக்குமா. இப்ப நான் ஜோசியத்தை எடுத்து பேசுறேன்னா எல்லா ஜோசியமும் உண்டு, எல்லா மதத்திலையும் ஜோசியம் இருக்குல்ல. இந்து மதத்துல மட்டும் இல்லைங்க, முஸ்லீம்கள்ல இந்த முல்லான் இருக்கானே நிறைய பேர் இருக்கான். இந்த பாசி போட்டு தலப்பா கட்டி இஸ்லாம் இந்த மாந்திரிகம் செய்யறவன்லாம் இருக்கான், கையில மயில் முடி வச்சு, அவன்லாம் ஃப்ராடு தானே. அவன்லாம் ஏக இறைவன் தான் இஸ்லாத்துல சொல்றான் கொள்கை. இவன் என்னட்ட சொல்றான், நான் ஜின்னை வசியப்படுத்துறேன், சாத்தான வசியப்படுத்துறேன். இந்து மக்களெல்லாம் கூப்பிட்டு இந்த நாகூர் அங்கங்கள்லாம் துட்டடிச்சிட்டு இருக்காங்க, ஃப்ராடு போயிடும் இவனும். அப்புறம் கிறிஸ்தவ மதத்துல அவ்வளவு போய் பொய்ய தான் சொல்றான், வந்து பிரார்த்தனை பண்றேன், அதை பண்றேன். நான் அவன் காசு அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன், இவனுள்ள மாதிரி காசு அடிக்க மாட்டான். நம்ம எல்லாத்தையும் போய் கிழிச்சிட வேண்டியதான், நம்ம மேல எங்க எவனும் ஒன்றும் சொல்ல முடியாது. உண்மையை தான் நான் சொல்றேன். அப்ப த்ரிஷாவை நீங்க சொன்ன மாதிரி அண்ணாச்சி மாதிரி சொல்லியிருப்பான்னு கேட்குறீங்களோ? இல்ல, நீங்க தான் கேட்டீங்க, த்ரிஷாவோடு நீங்கள் விமானத்தில் சென்றால் உங்களுக்கு லக்கடிக்குன்னு சொன்னாரா? தெரியாது. ஏன்னா குடும்பங்களோட வழிபாடு செய்யணும்ன்ற மாதிரி பரிகாரம். குடும்பம் எங்க மண் விழுந்த குடும்பம் சங்கீதா தானே குடும்பம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் அவருக்கு குடும்பம் சங்கீதா. அவருக்கு 2 பையங்க, சஞ்சய்னு ஒரு பையன், ஒரு அழகான புள்ள, ரொம்ப அழகான குடும்பம். அது இப்போ எனக்கு அவருக்கும் கிட்டத்தட்ட 2-3 வயசு வித்தியாசம். யாருக்கு? நம்ம தம்பி விஜய் அவர்களுக்கும் நமக்கும். அவருக்கும் 53-54 வயசு, எனக்கு ஒரு 56-57, 3 வயசு 2 வயசு அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவர் த்ரிஷா கூட போக சொன்னா உனக்கு விளங்கும் அப்படின்னு ஜோசின்னு சொன்னான்னா அது எனக்கு தெரியாது. அவர் த்ரிஷாவை கல்யாணம் முடிக்கல, அக்கௌண்ட் கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி எப்போ வரும்? மங்களகரமாக ஒரு பொண்ணோ ஆனோ கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி சங்கீதாவுக்கு 2 குழந்தைய பெற்றிருக்கான் மனுஷன். அது அவர் செய்யக்கூடிய தப்பு. கல்யாணத்தை தாண்டி தோழியாக அந்த மாதிரி கேட்குறாரு. தோழியா போவாங்க, அதான் பறந்துக்கிட்டு திரியிறாங்களே. அவளுக்கு என்னமா கவலை? அப்படி கவலைப்பட்டா மக்களை எதிர்க்கிறவன் இந்த பொண்ணுடைய டிவோர்ஸ் முடிய காட்டியும் அந்த பொண்ணையும் கூட 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல வந்து நிற்பானா? கொஞ்சமாவது பொது சமூகத்தை பத்தி அந்த விஜய் கவலைப்பட்டாரா? விஜய் கவலைப்பட்டா, அசிங்கப்பட்டிருந்தா, நீ கல்யாணத்துக்கு போனியே உன் ஒய்ஃபை கூப்பிட்டு போகணும், இல்லைன்னா ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு த்ரிஷாவை கூப்பிட்டு போகணும். ஒண்ணுமே இல்லாம நீ சந்தன கலர் சட்டை போட்டிருக்கா, சந்தன கலர் லுங்கி வேஷ்டி கட்டியிருக்கா, அந்த பொண்ணும் அதே மாதிரி வருது. எந்த பொண்ணு? இந்த த்ரிஷா. அப்போ உனக்கு என்ன சொல்ல போறா? வாட் யூ மெசேஜ்? என்ன மெசேஜ் நீ உங்ககிட்ட என்ன மெசேஜ் இருக்கு? எதை கன்வே பண்ண போற மக்கள்கிட்ட? அதனால ஜோசியக்காரன் சொல்லுவான், அவனுக்கு ஒரு 50,000 கொடுத்தா சொல்லுவான், த்ரிஷா 1 லட்சம் ரூபா கொடுத்து அண்ணாச்சி என்ன கூட்டு போக சொல்லுங்கன்னா பிளைன்ல ஏற்றிட்டு கூட்டு போயிருப்பான். ஆனா நேத்து அப்படி எந்த ஒரு காணலையும் இல்லை. சமீபத்துல இன்னைக்கு தான் சார் பரவிட்டு இருக்கு அந்த செய்திகள். பரவுறதுக்கு சும்மா பொய் சொல்லுவாங்க, அவ்வளவு ஃப்ராடு தரேன். டிஆர்பிக்கு என்னத்தையாவது ஒன்று பொய் சொல்லுவான். அப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்த மாதிரி இல்லையே. அந்த அம்மா போனதான் படம் எடுத்து போட்டுருவாங்களே, அப்படி படம் வந்துச்சா? படம் வந்துச்சா தெரியல. சரி, வந்த அன்னைக்கு நான் பார்ப்போம். ஏன்னா நான் ஒரு தகுதியான ஒரு பத்திரிகையாளர் நான் வரணும்னு விரும்புகிறேன். இன்னைக்கு பல யூடியூப்ல பேசுகிறேன், உண்மையான கருத்துக்களை பேசுகிறேன். என்னை பொறுத்தவரை மத ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மனிதர்கள் இருக்கணும், நேசம் பண்ணணும், எல்லாரையும் நம்பணும், எல்லாரையும் நல்ல ஒரு உதவி செய்யணும். அன்பு மட்டும்தான். அதுக்காக என்னுடைய சித்தாந்தத்தை நான் விட்டு கொடுக்கணும்னு தேவையில்லை. நீ ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம், நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். ஆனால் அவர் இதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யணும். சரி செய்யறதுக்கு அவருக்கு சரியான அட்வைசர் இல்லை. தலைவரே, இந்த கட்டத்தில் த்ரிஷாவோட நீங்கள் போகக்கூடாது தலைவரே. உலகமே நம்மளை எதிர்பார்த்துருக்கிற தலைவா. இப்படி போகும்போது தமிழ் சமூகம் தலைவா, ஒரு குடும்பத்தில் கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லக்கூடிய சமூகம்.
கடைசி வரைக்கும் தாலி கயிறை பிடிச்சிக்கிட்டே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்ல தமிழ் சமூகத்தில் நீங்கள் முதலமைச்சராக வர போகிறீங்க. இந்த நேரத்தில் உங்கள் மனைவியை நீங்கள் டிவோர்ஸ் செய்யாமல் அந்நிய பெண்ணோடு போகிறது தப்பான சிந்தனை வந்துடும் தலைவரே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன்கிட்ட யாரும் இல்லை. விளைவும் திரிசாவோட தூக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் அவர் சரி செய்யணும். பூத்து கமிட்டி எப்படி சரி செய்யணுமோ அப்படி தான் வாழ்க்கையும் சரி செய்வாரா பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.